Please subscribe Sadhguru Sai Creations. கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படியே வயசாகிருக்கு தோற்றத்திற்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தாலே தெரியும். ஆனால் நீ மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. நாடி நரம்பில் அடங்கின வயசில் உனக்கு இது கேட்குதா? அந்த வார்த்தையை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அப்படியே அவ்வளோ அழகாக ஆணி திருத்தமாக ஆழம் திருத்தமாக 48 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வியாதி குறைஞ்சிருக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை கூடி இருக்கும். அப்படியே குடித்தாலும் சரி, ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரி. இதுதான் இந்த 3ம் மகா ரகசியமாக பயன்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய ஊட்டச்சத்து தேவையானது எல்லாமே, மெட்டபாலிசம் எல்லாமே ஹைப்பில் இருக்கும். இந்த 3ம் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது. இதை எடுக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்படவே மாட்டாங்க. நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், பிரெயின் நல்லா இருக்கும், மெமரி சூப்பராக இருக்கும். ஸோ இது டோட்டலாக ஒரு மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் சரியாச்சுன்னா அவன் ஏன் கவலைப்படணும்? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம், தேடிட்டு இருக்கிற விஷயம், இழந்ததை மீட்டுத்தர, அதாவது இளமை மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 80லேருந்து டக்குன்னு 20க்கு இந்த தோற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க சில பேர்லாம். சொன்ன உடனே அப்படி ஆகுமா? ஒரே விஷயந்தான், மீண்டும் இளமை திரும்புவது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த எனர்ஜி, அதே ஃபோக்கஸு, அதே மாதிரியான விஷயங்கள் எப்படி திடகாத்தமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஹெல்த்தி ஓரியன்டாக தான் நம்ம பார்க்கணும். ஒழிஞ்சு சினிமாவில் காமிக்கிற மாதிரி டகார்னு 80லேருந்து 60, 60லேருந்து 30 இந்த மாதிரியான விஷயங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங், அதே ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீண்ட ஆயுளோடு புதுப்பித்து நம்ம வாழ வேண்டிய விஷயங்களுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு நம்ம சினிமா மாதிரி அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. ஆனாலும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான தேவையான இளமை, எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறதுக்கும், இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீண்ட ஆரோக்கியத்தோடு நம்ம முதுமையிலேருந்து இளமை அப்படின்னா உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட்டு, உங்கள் எனர்ஜி, டிசீஸ் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனாலும் சுருக்கம் இல்லாமல் பார்க்குற மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கப்பா. கூட இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இப்படியே வயசாகிருக்கு தோற்றத்திற்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தாலே தெரியும். ஆனால் நீ மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சீக்ரெட் தான் 2-3 இதாக பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு ஜூஸ் இருக்குது. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்மளுடைய புதுப்பிக்கக்கூடிய ஒரே பெரிய விஷயம், இப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாடி நரம்பு சொல்லுப்பா. நாடி நரம்புலாம் அடங்கின வயசில் என்ன பேச்சு பேசுகிறான் பாரு. நாடி நரம்புலாம் அடங்கின வயசில் உனக்கு இது கேட்குதா? அந்த வார்த்தையை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் கொத்தவரங்காய் ஜூஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னா 4 கொத்தவரங்காய் இந்த முனையை கிள்ளிட்டு அப்படியே தண்ணியில் போடுங்க, ஜூஸை அடிங்க, ஃபில்டர் பண்ணி குடிங்க. வியாதி வந்தால் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வயதினரும் எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதிக பயணம் பண்ணுறவங்க, சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூளை பலம் வேண்டும், மூளை இருக்கிறவுடைய நரம்புகள் பலமாக இருக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காலையில் அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சின்னவங்களாகட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த கொத்தவரங்காய் மிஸ் பண்ணவே கூடாது. இவங்க தான் எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அப்படியே அவ்வளோ அழகாக ஆணி திருத்தமாக ஆழம் திருத்தமாக உடல் ஆரோக்கியத்தோடு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போடா மெயின்டைன் பண்ணுறாங்களா அந்த மெயின்டைனிங் கொத்தவரங்காய். இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட டன் கணக்கில் நமக்கு கிடைக்குதா, வருங்காலத்தில் கொத்தவரங்காய் நமக்கு கிடைக்குதா இல்லையானு தெரியாது. ஏன்னா கொத்தவரங்காய் டன் கணக்கில் போய்கிட்டே இருக்குது. சரக்கு சரக்காக, டின்னாக, ரயிலாக கம்போஸ்ட் போய். ஆக இதை பவுடராகவும் செஞ்சு பல மெடிசனில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதையும் ஜூஸாக எடுத்து பல விஷயங்களுக்கு கொடுக்குறாங்க, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம், நாடி நரம்புகளை பலமாக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காய்கறின்னு கேட்டிங்கன்னா கொத்தவரங்காய். கொத்தவரங்காவை சாப்பிட்டாக்கா கேஸ், ஆமாம் பயங்கரமான கேஸ். சமைக்கவே கூடாது, பச்சையாக மட்டும் எடுங்க. கேஸ் பொருள் எதுவாக இருந்தாலும் சமைக்காமல் சாப்பிட்டாக்கா கேஸே கிடையாது. உருளைக்கிழங்காக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சமைச்சா கார்போஹைட்ரேட்டாக மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். 48 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வியாதி குறைஞ்சிருக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை கூடி இருக்கும், ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், வெல்த்து கூட நல்லா தான் வரும். ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக சிந்திப்பீங்க. ஸோ கொத்தவரங்காய் ஜூஸ் இது டெஃபினெட்லி ஷுவராக எல்லோரும் எடுக்க வேண்டிய விஷயம். 100% கேஸ் கிடையாது, கேஸ் ஃப்ரீ, கவலைப்படாது. அடுத்தது கொஞ்சம் நேரம், 1/2 hour கழிச்சு இல்லைனா 1 hour கழிச்சு ஒரு டிஃபன் எடுக்கிறீங்க, இல்லைனா ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி, இது ஏர்லி மார்னிங் எடுத்துருங்க. ஒரு 6:30-7 மணிக்கெலாம் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. சின்ன ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டிஃபனுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா தேங்காய் பால். இது தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காவை திருவுறோம், அதை பிழிஞ்சு எடுக்கணும். அது சில பேர் ஹீட் பண்ணாக்கன்னு வச்சுங்களேன், லைட்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியில் போட்டு சுடுதண்ணியில் முக்கி எடுப்பாங்க. நல்லா ஹாட் வாட்டரில்
அப்படியே புளிய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா பாலும் அப்படியே வந்துடும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு துணியில் தேங்காய் பாலை புளியறதுக்கு அலுப்பு போடுறதுக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுடு தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படியே எவ்வளோதான் கீழே வந்துடும். ஆனால் அதுதான் கார்போஹைட்ரேட், அதுதான் கொழுப்பு அங்கே. அதனால் அப்படி பண்ணக்கூடாது. கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துருங்க. ஒரு டம்ளர், பெரியவங்களுக்கு ஒரு டம்ளர், கொஞ்சம் ஒரு 10 வயசு 15 வயசுக்குலாம் அரை டம்ளர், இது போதுமான விஷயந்தான். இந்த தேங்காய் பாலில் 2-3 சிட்டிகை மஞ்சள். இந்த மஞ்சள் தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே மஞ்சள் மிகப்பெரிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். ஸோ தேங்காய் பால் அவசியம். இது காலையிலே எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சாப்பிட்டு ஒரு 1/2 அன் கழிச்சு இல்லை 1 ஹவர் கழிச்சு இந்த தேங்காய் பால் எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கொத்தவரங்காய் ஜூஸ், அடுத்து தேங்காய் ப்ளஸ் மஞ்சள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இளமையை தக்க வைத்துக்கொள்ள மிகப்பெரிய மகா ரகசியம். சரி, நைட்டு படுக்க போகிறீங்க இல்லையா, பூண்டு பால் 3 நாட்டு பூண்டு என்ன பண்ணுறீங்க, இடித்து போட்டுக்கோங்க. லைட்டாக அப்படி குத்தி போடுங்க, ரொம்ப இடிச்சிட வேண்டாம். தட்டி போடுவாங்க எல்லாருமே, தட்டி ஒரு 3 இல்லை 4 பூண்டு ஒரு டம்ளர் 2 டம்ளர் பாலில் போடுங்க. 2 டம்ளர் அப்படியே சுண்டி ஒரு டம்ளராக வரட்டும். அப்படியே குடித்தாலும் சரி, ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரி. இதுதான் இந்த 3ம் மகா ரகசியமாக பயன்படுகிறது. இதை எடுத்தாலே கொழுப்பு வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி நாடி நரம்புகள் மிளிரும். அதே மாதிரி உங்களுடைய ஊட்டச்சத்து தேவையானது எல்லாமே, மெட்டபாலிசம் எல்லாமே ஹைப்பில் இருக்கும். இந்த 3ம் உங்களையாகவே வைக்கும். எப்படி இருக்கீங்களோ அப்படியே வைக்கும். இங்கே தேவையில்லாத கொழுப்பு இருக்காது. அதேமாதிரி நரம்பு சுருட்டல் இருக்காது, நரம்பு வந்து வீண் போகாது. ஆக அனைத்தையுமே ஒரு அழகான ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருதுன்னா இந்த 3ம் அவசியம் டெய்லி எடுங்க. முடியாதா, வாரத்துக்கு ஒரு தடவை அதை எடுங்க. உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கலாம், இப்படி சனி ஞாயிறில் கூட எடுத்துகிட்டு வரலாம். எப்படியோ உங்களுக்கு வசதியில் இந்த 3ம் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது. இதை எடுக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்படவே மாட்டாங்க. நோய் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, மற்ற மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக குணமாவாங்க. ஸோ என்றும் இளமை, ரிங்கிள் ஃப்ரீ, எப்பொழுதுமே நம்ம வந்து இளமையாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே A to Z நான் வந்து கிங்காக இருக்கணும். என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும், வெல்த் நல்லா இருக்கணும், நாடி நரம்புகள் எதுவுமே இல்லாமல், நோய் இல்லாமல் நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3ம் அவசியம். நரம்பு வளர்ச்சிக்கும் அதோடய போஷாக்குக்கும் கொத்தவரங்காய், திசுக்கள், அது நார்கள், ஃபைபர் கண்டென்ட்லாம் தேங்காய் பால் ப்ளஸ் மஞ்சள். உடம்புல எந்த விதமான மஞ்சள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக். என்ன ஆகும், மஞ்சள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கும். வயிறை க்ளீன் பண்ணிக்கும், உள்ள தட்டை புழுக்கள், நாடப்புழுக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். நல்ல பசிக்கும், ஆரோக்கியம் இருக்கும். பூண்டு பால் உடம்புல நம்ம சாப்பிட்டதுக்கெல்லாம் கொழுப்பு தங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதை சரி பண்ணி விட்டுரும். ஹார்ட்டில் பிளாக் இருக்காது, லங்ஸ் ஃப்ரீயாக வந்து அதோட நுரையீரல் டப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தேவையில்லாத நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதனால் லிவர் ராஜ உறுப்பின் ஆகும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்து நல்ல கொழுப்பை கெட்ட கொழுப்பையும் பிரித்து தரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி லங்ஸுக்கும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லிவருக்கும் இருக்கும். லிவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் ஷூட்டர்னு சொல்லுவாங்க. அது ஃபேட்டி லிவராகவே இருக்காது. ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் எதுவாக இருந்தாலும் அப்படியே குறைஞ்சி புதுசாக ஆகும் லிவர். கிட்னி சூப்பராக இருக்கும். எல்லா வகையான ஈரல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். கல்லீரல், மண்ணீரல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 3ம் அத்தனை விஷயங்களையும் செய்யும். நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், பிரெயின் நல்லாயிருக்கும், மெமரி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் சரியாச்சுன்னா அவன் ஏன் கவலைப்படணும்? அதுதான் என்றும் இளமை, முதுமை இல்லாத வாழ்க்கை. சீக்கிரம் முதியத்துக்கு போக மாட்டாங்க. முதுமை இல்லாத எதுவுமே இருக்க முடியாது, லேட் ஆகும். இந்த டைமிங் இன்க்ரீஸிங், சந்தோஷம், ஸ்ட்ராங், இதெல்லாம் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க, மறைத்து வைக்கப்பட்ட அரிசின்னு இப்போ சொல்லுவாங்க. கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் புட்டு, தோசை, சாப்பாடு எது வேணாலும் எடுக்கலாம். சாமை அரிசி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். தோசையிலையோ சுகர் வர விடாது, பிபி வர விடாது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு சாமை. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு கஞ்சி மாரி எடுத்து சாயந்தரம் டைம் எடுத்திங்கன்னா குதிரைவாளி, சாமை, கருப்பு கவுனி அரிசி, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். கருங்குருவை எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா, சுகர் இருக்கிறவங்க சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர். இந்த 4 அரிசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த 4 அரிசியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரைச்சி லைட்டாக பொன்னுருளாக வறுத்து அழகாக என்ன பண்ணுறீங்க, டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சாயந்தரம் பாலோட ஒரு ஹார்லிக்ஸ் மால்ட் மாரி கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களோட கண் சூப்பராக வேணும், பிரெயின் சூப்பராக இருக்கணும், போன் சூப்பராக இருக்கணும், வெயிட்டு, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் தூக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கஞ்சி இந்த கஞ்சி. இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இதையும் தாண்டி முத்ரா, நாடி நரம்பு, அது ப்ரெஷர் பாயிண்ட், அதுமாரி எல்லாத்தையும் 72,000 நாடையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி இது. தொப்புள், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சக்கராவில் உள்ள பவர் பாயிண்ட். அழகாக என்ன பண்ணுறீங்க, கையை அப்படி வச்சுக்கோங்க, கட்டை வரல வச்சுட்டு சென்டரில் அமுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுக்கு மேலேயும் செய்யலாம். அப்போ உங்கள் ப்ரெஷர் வந்து அமுக்குறீங்க, ஒரு பட்டன் அமுக்குறீங்க. இதை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இது வந்து தலையிலேருந்து டெயில் வரைக்கும்
சர்விக்கல் ப்ராப்ளம், முதுகு வலி, தண்டு வலி எல்லாத்தையும் சரி பண்ணும். எங்கேயுமே தேங்க வைக்காது, பிளட்டை கிளாட் பண்ண வைக்காது, ஹார்ட்டில் பிளாக் வைக்காது, லங்ஸில் இன்ஃப்ளேமேட் ட்ராக் இது இருக்காது. இது அப்படி பண்ணாலே போதுமான விஷயம். இது ஒரு 25 தடவை, இது ஒரு 25 தடவை, அதே சேம் இப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். சென்டர், இந்த சென்டரில் ஒரு ப்ரெஷர் இருக்கணும். இங்கே தான் நாடி, பஞ்சபூத நாடியும் இங்கே அடங்கியிருக்கு. இங்கே நம்ம வாதம் பித்தம் கபம் பார்க்குறாங்க இல்லையா, இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் நாடி எங்கே பார்ப்பாங்கன்னா இங்கே கை வைப்பாங்க. இந்த கட்டவரில் வச்சு பார்த்தாங்கன்னா அவங்களோட மூளை அவங்க சொல்லும், இந்த நாடி ஓடுது, கப நாடி ஓடுது, இங்கே வந்து பூத நாடி ஓடுது, சர்வ நாடி ஓடுது, சரங்க நாடி ஓடுது, வாத நாடி ஓடுதுன்னு இங்கே வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே வாதம் பித்தம் கபம் 3 தான் பார்க்கும். ஐம்பூத கணக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உச்சந்தலையில் வச்சு நாடி இருக்குது, தொப்புள்ள தொட்டு வச்சு பார்க்குற நாடி இருக்குது. இதெல்லாம் நிறைய அந்த காலத்தில் பண்ணாங்க. இத்தனையையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த சென்டர் பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் இது ஹார்ட், இங்கே பேன்க்ரியாஸ், இது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே கண்ணுலேருந்து எல்லாமே சேர்ந்து தலை வரைக்கும். அப்போ இங்கே அமுக்கும் பொழுது எல்லா வர்ம புள்ளிகளும் சுஜியோக் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்போ எல்லாம் ஒரு ப்ரெஷர் ப்ளஸ் இப்படி அமுக்கி பாருங்கள். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் இப்படி பண்ணி பாருங்களேன், ஒரு மாற்றம் தெரியும். உடம்பு ஒரு வெப்பநிலைக்கு வரும். கொஞ்சம் லைட்டாக சில பேருக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கும், காதில் லைட்டாக ஹீட் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் மீன்ஸ் நெகட்டிவ் மட்டும் வெளியில் தள்ளும். இதை ரெகுலராக காலையில் படுக்க போகிறதுக்கு முன்னாடிலாம் பண்ணாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் போதுமான விஷயந்தான். இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடி என்னென்னு கேட்டிங்கன்னா மூச்சு நாடி. எவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கஷ்டம், ரொம்ப ஈஸியான மூச்சு பயிற்சி. அழகாக உட்காந்துக்கோங்க. இந்த கையை அழகாக அப்படி வச்சுட்டு இந்த கை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மடியில் இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மூச்சை இழுக்கிறீங்க, அவ்வளோதான். இன்ஹேல் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் ஸ்டக் பண்ணுங்கள், உள்ளே நிறுத்துங்க. அப்புறம் வாயால் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, மூச்சில் இழுக்கிறீங்க, 5 செகண்ட் நிறுத்துறீங்க. அப்படியே ஒரு 10 கவுண்ட்டு. இப்படி பண்ணும் பொழுது இங்கே நாடி வந்து சொல்லலே சென்டர் நாடி, பஞ்சபூத நாடி, அது அழகாக ரெண்டுமே கம்பைன் ஆகி இந்த இடத்துல ஒரு டைனமோ மாரி ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுவும் உங்களுடைய இளமையை தக்க வைக்கும். மூச்சு பயிற்சி பிராணம் இருக்கும் பொழுது பிரணவ தேகம் உருவாகும். பிரணவ தேகம் உருவாகினால் உங்களுடைய நாடி நரம்புகள் தசைநாறுகள் எல்லாம் காந்திகமாக மாறும். காந்திகம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்மளுடைய துரியம், அதுக்கப்புறம் உங்களுடைய சோலார் பிளெக்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் சக்ரா, நாசி நாடி எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்கு வந்துச்சுனாலும் அற்புதமான பேராற்றல் கிடைக்கும். கண்ணுக்கு ஒளி கிடைக்கும், வாழ்வைக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி கிடைக்கும். இதுவே போதுமான விஷயந்தான் நீண்ட ஆயுளோடு எப்பொழுதும் இளமையோடு வாழ்வதற்கு. இதுதான் முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய சீக்ரெட். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.